ஹிஸ்ட்ரியிலேருந்து 8th நியூ புக்கில் இருந்து இந்தியாவின் கல்வி வளர்ச்சியிலேருந்து சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாங்களா? ஆங்கில கல்வியில் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சர் சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை தான். இதனுடைய ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1854. இதெல்லாம் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உலகளாவிய பொருளாதார பெருமந்தம் ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1929. இந்தியாவில் மாகாண சுயாட்சி பார்த்தீங்கன்னா 1935. இந்த 1935 தான் பார்த்தீங்கன்னா மெக்காலாவினுடைய குறிப்புகள்லாம் வந்து வெளியிடப்பட்டது. ஹண்டர் குழு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1854. வர்தா கல்வி திட்டம் 1937. இது ஆல்ரெடி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வர்தா கல்வி திட்டம் 1937. இது யார் உருவாக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தான். வர்தா திட்டம் 1937 காந்தியடிகள் தான். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது. சார்ஜன் அறிக்கை எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1944. சார்ஜன் அறிக்கை 1944. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர் சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1854. ஹண்டர் குழு வந்து பார்த்தீங்கன்னா 1882 வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த சர் சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் கல்வி குழு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல் கல்விக் கொள்கை ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1968. முதல் தேசிய கல்விக் கொள்கை ஆண்டு 1968. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 வயதான வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய தொடக்க கல்வியையும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி அமைப்பை பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு தான். இந்த கோத்தாரி கல்விக்குழு எப்போ வந்து அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1964. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா புதிய கல்விக் கொள்கை வந்து எப்போ திருத்தி அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1992. இதுவும் கேட்டிருக்காங்க. புதிய கல்விக் கொள்கை 1992 வந்து திருத்தி அமைச்சிருக்காங்க. முதல் தேசிய கல்விக் கொள்கைன்னு ஆண்டு கேட்டாங்கன்னா 1968. புதிய கல்விக் கொள்கைன்னு கேட்டாங்கன்னா 1992. கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. கோத்தாரி கல்விக்குழு பார்த்தீங்கன்னா 1964. ஹண்டர் குழு பார்த்தீங்கன்னா 1882. சர் சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1854. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொடுக்கணுன்ட்டு பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு. வர்தா கல்வி திட்டம் யார் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1937. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வியில் வந்து மகா சாசனம் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சர் சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை 1854. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.